திட்டங்கள் 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள். நிதியமைச்சர் சொன்னது என்ன? இரண்டாயிரத்து 24-25க்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யறப்ப பேசின மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக அரசு இந்தியாவில் 15 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை கொண்டு வந்திருக்கிறதா பேசியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமனோட இந்த கருத்துக்கு பதில் கொடுக்கிற விதமா மதுரை எம்பி சு வெங்கடேசன் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்க பதிவு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக இருக்கு. 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த அப்புறமா பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. இப்போ வர பாஜக ஆட்சியில் 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க நிலையில் எத்தனை எய்ம்ஸின் கட்டுமான பணிகள் முழுமையா முடிவடைஞ்சிருக்கு, எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகள் முழுமையா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. 10 ஆண்டுகள் 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள். நிர்மலா சீதாராமன் பேசியது என்ன? செயல்பாட்டுக்கு வந்த மருத்துவமனைகளின் எண்ணிக்கை என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டுல பாஜக ஆட்சிக்கு வந்த அப்புறமா 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பேசியிருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 2014ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் பெரும்பாலும் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டுக்கு மேல அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் பெரும்பாலும் கட்டுமான பணிகளே நிறைவடையாத நிலையிலேயே இருக்கு. பீகார் மாநிலத்தின் தர்பங்கா பகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ், உத்தரகாண்ட் மாநிலம் விஜயபூர் எய்ம்ஸ், ராஜ்கோட் எய்ம்ஸ் உட்பட 8 எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் கட்டுமான பணிகள் முழுமையா நிறைவடையல. பீகார் தர்பங்கா எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சிட்டதா பிரதமர் பொய் சொல்றாருன்னு ஆர்ஜேடியோட தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியிருக்காரு. மற்ற மாநிலங்கள்ல அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு நடந்து வர நிலையில மதுரையில இன்னும் எந்தவித பணிகளும் தொடங்கப்படல. மதுரைக்கு அப்புறமா அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான கட்டுமான பணிகள் கூட தொடங்கி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறதா அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதே சமயம் கட்டுமானம்தான் வரலையே தவிர மாணவர் சேர்க்கை நடந்து தற்காலிக இடங்கள்ல வகுப்புகள் நடந்து வரதாவும் மத்திய அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்று அமைக்க மத்திய அரசு திட்டமிட்ட நிலையில அதற்கான இடத்தை தேர்வு செய்ய ஒரு குழுவும் மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழுவின் பரிந்துரை பட்டியல்ல மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தஞ்சாவூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. பிறகு அந்த முடிவு கைவிடப்பட்டு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. எய்ம்ஸ் தொடர்பான அறிவிப்பு 2015ஆம் ஆண்டு வெளியான நிலையில ஜனவரி 27ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு மதுரை தோப்பூர் பகுதியில பிரதமர் மோடி நேர்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாரு. அடிக்கல் நாட்டின அப்புறமும் எந்தவித கட்டுமான பணிகளும் நடைபெறலன்னு தொடர்ச்சியா அரசியல் கட்சிகளால குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்காக ஒப்பந்தமும் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கப்படல. இதை தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கப்படாதது தொடர்பா உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரணையில 36 மாதங்களுக்கு உள்ள எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நிறைவடையும்னு மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன் பிறகும் கட்டுமான பணிகள் தொடங்கப்படல. 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு வந்த பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மதுரை எய்ம்ஸ் பணிகள் 95% நிறைவடைஞ்சிட்டதாகவும் விரைவில் பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிப்பாருன்னு சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தினார். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் எய்ம்ஸ் தொடர்பாக கேள்வி எழுப்பின திமுக MP TR பாலுவுக்கு பதில் சொன்ன நிர்மலா சீதாராமன், மாநில அரசு நிலம் கையகப்படுத்துகிற பணிகளை சரிவர செய்யல, அதனால ஏற்பட்ட தாமதமும் 1200 கோடியா இருந்த பட்ஜெட் 1900 கோடியா உயர்ந்துருச்சு. எய்ம்ஸ் கட்டுமானம் தாமதமானதுக்கு தமிழ்நாடு அரசே காரணம்னு சொல்லியிருந்தாங்க.
2019 நாடாளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் மதுரை எய்ம்ஸை முன்வச்சு திமுக தீவிரமான பிரச்சாரத்தை கையில் எடுத்துச்சு. குறிப்பா திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸ் வரும்னு சொன்னாங்க, ஒரு செங்கல் தான் வச்சிருக்காங்கன்னு பிரச்சாரம் செஞ்சது தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதே போல வர இருக்க 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் மதுரை எய்ம்ஸை மையமா வச்சு திமுக கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எய்ம்ஸ் பணிகளை மத்திய அரசு தொடங்காத சூழல்ல மாநில அரசு குற்றம் சாட்டி வர நிலையில உடனடியா கட்டுமான பணிகளை தொடங்கணும்னு கோரிக்கை ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. மதுரை எய்ம்ஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமா அமையும் அப்படிங்கிறதுல மருத்துவ ரீதியா பயனளிக்கிற திட்டம்னாலும் அதுல காலதாமதம் ஆகிறது எய்ம்ஸ் மருத்துவமனையை மையமா வச்சு கட்டமைக்கிற அரசியலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.